எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் உடையவர். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாயி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். எம்பெருமானார் தரிசனமென்றே இதற்கு நம் பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறிகைக்கா இன்றோ திருவாடிபுரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தார். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாவார். ஆழ்வாருக்கு திருமகளாக அவதரித்த ஆண்டாள் யாருன்னு சொன்னால், ஒவ்வொரு அவதாரத்திலையும் பிராட்டியானவள் அந்த ருக்மிணி பிராட்டியாக வந்தார், சீதா பிராட்டியாக வந்தார். சீதா பிராட்டியாக வந்த பொழுது யாருடைய கர்ப்பத்திலையும் பிறக்கலை. எங்கே பிறந்தா? பூமியிலிருந்து பிறந்தார். எங்கே ஆழ்ப்பா? பூமியிலேயே போய் பிறகு ஆழ்வார். அப்போ பூமியிலிருந்து வந்து பூமியிலேயே சென்ற அந்த தாயார் அச்சாவதாரத்தில் நமக்காக என்ன பண்ணார்னா பூமியிலிருந்தே வெளியே ஆண்டாளாக வர்றார். ஆண்டாள்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளுக்கு என்ன பேர்னா ஆண்டவன் இருக்கு. ஆண்டவன் யார ஆண்டவன்? ஜீவாத்மாக்களை அத்தனையும் ஆண்டவன். அந்த ஆண்டவனை ஆண்டவள் யாரு? அதான் ஆண்டவன். ஆண்டவன் சொன்னாலே உலகத்தையும் இல்லை பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் புவனி முழுதும் அங்காதும் சோராமே அவனி முழுது ஆள்கின்ற செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். அப்பேற்பட்ட எம்பெருமான் யாருக்கு கட்டுப்பட்டானா? ஒரு மாலைக்காக சூடிக்களைந்த மாலை இருக்கே, அதுக்கு கட்டுப்பட்டு ஆசைப்பட்டு எனக்கு அந்த மாலை தான் வேணும்னு சொல்லி அவளுடைய மாலையினாலே கட்டுப்பட்டு கிடந்தார். ராமாவதாரத்தில் எல்லியம்போது இனி இருத்தல் இருந்ததோர் இடைவகையில் மல்லிகை மாலை கொண்டு அங்கே ஆர்த்ததும் ஒரு அடையாளம். அந்த அவதாரத்தில் ராமாவதாரத்தில் சீதா பிராட்டிக்கு ராமனுக்கும் 2 பேர்த்துக்கும் இந்த பூப்பந்து விளையாட்டு நடந்ததான். அதை யார் கீழே விட்டாங்களோ அவங்க ஜெயித்தவங்களாகவும், கீழே விட்டவங்க தோற்றவங்க, பந்து யார் கையில் இருக்கோ அவங்க ஜெயித்தவங்க. இப்போ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு கேட்டார். இன்றைக்கு முழுவதும் நான் சொல்கிறவர்களும் நீ கட்டுப்பட்டே இருக்கணும். அவன் கட்டுப்படுறது கிருஷ்ணாவதாரத்தில் ட்ரைனிங் எடுத்தது அங்கே தான். யார் இடத்துல? சீதா பிராட்டி மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்தாள். ஆர்த்ததும் ஓர் அடையாளம்னு சொல்லி திருவடி அனுபவித்தார். அப்பேற்பட்ட மாலையினுடைய தொடர்பு அப்பவே இருந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் மாலாகார இடத்துல போய் மாலை வாங்கினார். அச்சாவதாரத்தில் பெரியாழ்வார் இடத்துல மாலை வாங்கி பெரியாழ்வாரை பெரிய ஆழ்வாராக ஆக்கணும். அவருக்கு முதல்ல அவருக்கு பேர் என்ன? விஷ்ணு சித்தர்னு பேர். அந்த விஷ்ணு சித்தரே பழையபடி என்ன ஆனார்னா பெரியாழ்வார் ஆனார். ஏன் அவருக்கு பெரியாழ்வார் ஆக்கணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு என்ன பேருனா பெரிய பெருமாள். அங்கே எல்லாமே பெருசு. பெரிய அவசரம், பெரிய திருநாள், பெரிய திருவடி. அங்கே ஜீயர் அவருக்கு ஆச்சாரியன் பெரிய ஜீயர். அப்பேற்பட்ட அவருக்கு மாமனார் எப்படி இருக்கணும்னா அதுவும் பெரியதான். அதனால் பெரியாழ்வாராக தான் ஏற்றுக்கொண்டார். அந்த பெரியாழ்வார் பெற்று எடுத்த பெண் பிள்ளை. அவள் யாருன்னு சொன்னால், திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள், திருப்பாவி 30 செப்பினாள். யார்? பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையானவள் உலகத்திலேயே அந்த அளவுக்கு ஏற்றம் யாருக்குமே கிடையாது. ஆழ்வார்களுக்கு உண்டான இல்லை. அதனால தான் என்ன சொன்னார்னு சொன்னால், ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய். ஆழ்வார்கள் செயல் என்ன அப்படின்னா, கடியன் கொடியன் நெடியமால் ஆகிலும் என்னஞ்சம் அவனென்றே கிடக்கும்னார். உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஆழ்வார்கள். அவர்கள் மாதிரி இல்லாமல் மதுரகவிகள் கொஞ்சம் விலகி இருந்தார். அவர் சதாச்சாரியன், ஆச்சாரியனே நமக்கு எல்லாம் இருந்தார். அதாவது என் அப்பனில் நன்னித்தங்குரு நம்பி என்ற கால அன்னைக்கும் அமுதூர்னா. எனக்கு பெருமாள் பேரை சொன்னால் ஏதோ ஊறும், என்னது ஆசை. ஆனால் அமுது ஊறுவது கண்ணன் ஆச்சாரியனை சொன்னால் தான். கண்ணன்னு சொன்னால் எனக்கு வராது. நன்னித்தங்குரு நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னு சொன்னார்.
அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரிய பக்தி மதுரை கவிகளுக்கு இருந்தது. அதே மாதிரி வல்லபரிசு அறிவிப்பரே அதுகானும் கண் பயனாகுது. யார் பெரியாழ்வார் இந்த மாதிரி ஜால்ராவை எடுத்து அப்படி தட்டினாருன்னா பெருமாள் வந்து நிற்பாராம். இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா நித்தியம் வந்து திருப்பல்லாண்டு மங்களாசாசனம் ஆகுது. புறப்பாடாகி ஆழ்வார் கையில் எழுந்தருளை பண்ணி வந்து அவர் பல்லாண்டு பாடிட்டு போகிறார். வெளியே வந்து நின்று பல்லாண்டு பாடி திரும்பி உள்ளே போகிறாருன்னா அப்பேற்பட்ட பெருமையுடையவர். இந்த பெரியாழ்வார் தானே பெரியவர்னு சொன்னால் இல்லை. அதுக்கு சொல்கிறார், சம்சாரிகள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் சாப்பாடு தூக்கம், தூக்கம் சாப்பாடு இவ்வளோதான். அவர்களை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்தவர்கள் யாருன்னு சொன்னால் ரிஷிகள், முனிவர்கள். இவங்கெல்லாம் வந்து ஏதோ இறைவன் ஒருவன் உண்டு, இந்த ஆத்மா அவனை அடையணும்னு ஆசைப்பட்டவங்க. அதுக்கு மேலே அவங்க அடைஞ்சாங்களான்னு தெரியாது. அவர்களுக்கும் இந்த சம்சாரிகளுக்கும் மலைக்கும் பருவதத்துக்கும் ஒரு அணுவுக்கும் உள்ள வாசியினர். அந்த ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அவ்வளவு போரினர். ஆழ்வார்களுக்கும் அதாவது இந்த ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும், ரிஷிகள் வந்து ஒரு துரும்புன்னு சொன்னால் ஆழ்வார்கள் வந்து உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய மலை மாதிரி. அந்த மலையும் பெரியாழ்வாரிடத்தில் வரும்போது பழையவரையும் துரும்பாயிடும். மற்ற ஆழ்வார்கள் போல் அல்ல. இவருக்கு பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னார். அந்த பொங்கும் பரிவு இவருக்கு வந்தது. அந்த பொங்கும் பரிவினால தான் வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார். அவர் அப்பா வச்ச பேர் இல்லை, அதனால் பரிவினால் கிடைச்ச பேர். அந்த பெரியாழ்வார் ரொம்ப உயர்ந்தவர் தானே அப்படின்னா அவரை விட உயர்ந்தது யாருன்னு சொன்னால் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன். யாராவது இந்த மனுஷ பயலுக்கு வந்து என்னை பற்றி பேசுனீங்கன்னா எனக்கு மாப்பிள்ளை ஆகிறான்னு சொன்னால் நான் வாழ மாட்டேன். வாழ்ந்தால் தானே நீங்கள் அப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த நிலை எந்த ஆழ்வாருக்கு வரல. மாயும் வகையறியேன் வல்வினையேன் பெண் பிறந்தே சொன்னார். ஆனால் இந்த துடிப்பு அவருக்கு இல்லை. அப்புறம் பழையபடியும் அவர் நார்மலுக்கு வந்துட்டார். இவர் அப்படி இல்லை. உன்னையும் ஒம்பியும் தொழுதேன்னு சொல்லி காமன் தம்பி சோமங்காலையும் சேர்ந்து விழுந்தாராம். யார்? ஆண்டாள். எப்படி இப்படி பண்ணலாமா அப்படின்னா, காரியம் நடக்கணும்னா யார் காலில் வேணாம், கழுதையும் காலை பிடிக்கணும். நல்ல காரியம் என்ன, பெருமாளை அடையணும்னு ஆசை, வெறி, அதுக்கு யார் காலில் வேணாலும் விழுதுனேன்னா வேங்கடவர்க்கென்னை விதிக்கிட்டியே, வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமேன்னு. அப்பேற்பட்ட ஆண்டாள் நமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். யாருக்காகன்னு சொன்னால் வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து பரமபதத்தில் எனக்கு அதில் ஆசை கிடையாது. அவருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு கூட்டம் அகம் பண்ணம்னு இருக்கு. மீதி பேரெல்லாம் அவரை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. தோள் கண்டார் தோளே கண்டார்னா பரமபதத்தில் என்ன பண்ணுவாராம், அப்படியே பெருமாள் இருப்பார். ஒருத்தருக்கும் பசி கிடையாது. இப்போ நம்ம மாதிரி வயசாகிடுச்சானா வயசும் கிடையாது. 16 பெருமாளுக்கும் 16 வயசு, ஜீவாத்மாக்கள் இங்கேருந்து போன ஆத்மாக்களுக்கும் 16 வயசு. அப்போ 16 வயசாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு ஏதாவது அலுப்பு இருக்கா? சரி, கண்ணு தூக்கம் கிடையாது. பொழுதுக்கும் பெருமாள் அனுபவிச்சுட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு தான் வெறும் கல்கண்டு சாதம், சக்கரை பொங்கல், அதை பூந்தி லட்டுன்னு கொடுத்துட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் சாப்பிடும்? பெருமாள் நல்ல பெருமாள் தான். அவரோடையே எவ்வளோ நாள் இருக்குது. நம்ம பிள்ளைகள்லாம் அங்கே கஷ்டப்படுது. தாயாருக்கு தானே அந்த அக்கறை இருக்கும், மற்றவங்களுக்கு அந்த அக்கறை வராது. தாயாருக்கு மட்டும்தான் ஐயோ நம்முடைய பிள்ளைகள்லாம், அதாவது கூபத்தில் வீழும் குளவியுடன் கூடவே குதித்து ஆபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. விழுந்துருச்சான்னு பார்ப்பாங்க. யார் குதிப்பா? முதல்ல தாய் தான் குதிப்பா. அந்த மாதிரி குதித்து வந்தது தான் ஆண்டாள் நாச்சியாராக பெரிய பிராட்டியார் ஆகினாலே. அப்பேற்பட்ட பிராட்டி நமக்கு பிறந்து என்ன செஞ்சார்னா சுலபமான வழி. வேதம் 4 வேதம் இங்கே இருக்கிற அந்த சாமியை 2 பேர் தவிர வேறு யாரும் படிக்க முடியாது. அதுக்குள்ளே பிரம்ம வித்தாக இருக்கணும். அப்படி இல்லாமல் வேதம் அனைத்தையும் நமக்கு சுருக்கமாக சொல்ல வேணும்னு ஆசைப்பட்டான். இப்போ நாம் இருக்கோம், போய் ஒரு உடம்பு பலத்துக்காக ஏதோ பவுட்ரு அது இது வாங்கி சாப்பிட்றோம். டாக்டர்கிட்ட போனால் பவுட்ரு ராகி மாவு அது இதெல்லாம் எழுதி கொடுக்குறாரு, கேப்சூல் எழுதி கொடுத்துருவார். அதை வாங்கி வாயில் போட்டு தனியாக குடிச்சிங்கன்னா அதே சத்து வந்துடுமா. அந்த மாதிரி அப்படியே வேதம் அனைத்தையும் சுருக்கினார். அது எப்படின்னா ஆலமரத்தை, பெரிய மரம், அதை எங்கள் ஊரில் கொண்டு போய் நடனம்னா மரத்தை தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. என்ன செய்யலாம், இந்த விதை எடுத்துகிட்டு போனால் போதும்.
இந்த வேதத்தை நமக்கெல்லாம் கொடுக்கணும்னா அந்த மாதிரி வேதமே எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கல, அதை சுருக்கி சின்ன விதையாக்கினார். வேதம் அனைத்துக்கும் வித்து. நமக்கு தெரிஞ்ச வேதம் 4 தான், ஆனால் பல ஆயிரம் வேதம் இருந்திருக்கு. அந்த வேதங்கள்லாம் நடைமுறைக்கு இல்லாமல் போச்சு, இப்போ இருக்கிறது 4. அதனால தான் வேதம் 4க்கு வித்துன்னு சொல்லலை, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொன்னார். அந்த கோதை தமிழ், கோதை வடமொழியில் இல்லை. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னோம்னா நமக்கு சமஸ்கிருதம் தெரியும். அப்பேற்பட்ட தமிழாக இருக்கக்கூடிய திருப்பாவை 5 5 5 அவ்வளோதான். நிறைய 4000 பாடல் மாதிரி இல்லை, 5 25 5 30 30 பாசுரங்களில் அத்தனையும் சுருக்கி அதில் நமக்கு காட்டியிருக்கார். முதல் பாசுரத்தில் என்ன சொல்கிறார்? நாராயணனே நமக்கே பரி தருவான்னார். கடைசி பாசுரத்தில் அதாவது வங்கக் கடற்கடைந்த மாதவனை கேசவனைனார். வேதம் முழுவதும் என்ன சொல்லுதுன்னா நாராயணனே பரம்பொருள்னு முதல்ல சொல்லுது. முடிக்கிற போகும்போது மாது அவனை, பிராட்டியை புருஷாகாரம் பிராட்டியை மார்பிலே உடையவன், அவன் தான் மாதவன். அந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துன்னு சொல்லி அந்த வேதத்தை அப்படியே ஒரு பொட்டிக்குள்ளே கொண்டு வந்து அடக்கி நமக்காக கொடுத்தாராகினாலே அந்த தாயாருக்கு எம்பெருமான் என்ன பண்ணானா? உலகம் புகழாக உருமகள் தன்னையுடையேன் உலகம் நிறைந்த புகழான் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனார். ஒரே பிள்ளை எனக்கு. அப்போ யார்? திருமகள் தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? திருமகள் போல வளர்த்தேங்க. எங்கே போயார்? செங்கன்மால் தான் கொண்டு போனார். அப்படியே தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறுயிரை ஆரப்பருக எனக்கு ஆறா அமுதானாயே. ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பில் அப்படி தீர்த்தத்தை தெளித்தா என்ன ஆகும்? சொங்கின சவுண்டு தான் கேட்க, எங்கே போச்சுன்னு தெரியாது. எம்பெருமான் அடியார்களை பெற வேணும் என்று சொல்லி மெய்வெழுத்து நாக்கு வற்றி இருப்பானான். அப்படி இருந்தாராம் பெரிய பெருமாள். பிராட்டி என்ன பண்ணாராம்? கவலைப்படாத மாசு சகான்னு பெருமாளுக்கு சொன்னவர் பிராட்டி. நேராக போய் அப்படியே பெருமாளுடைய திருவடிவாரத்தில் புகுந்ததாகினாலே அந்த அற்புதமான தாயாரை நினைவு கொண்டு நாம் இன்றைக்கி திருக்கல்யாண வைபவம்னு பண்ணுறோம். ஏன் இந்த திருக்கல்யாணம் நம்மளை மாதிரியே அவரும் பண்ணிக்கணுமான்னா அவருக்கு இதெல்லாம் தேவையும் இல்லை, பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம் போன்றவர்களுக்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவித்தால் அடைந்தால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேங்கிறத இன்றைக்கி நடித்து காட்டுறேன். தாயார் ஜீவாத்மாக்கள் அத்தனை. நமக்கு முதல் ஜீவாத்மா உலகத்தில் யாருன்னா தாயார் தான், பெருமாளுக்கு அடுத்து. கடைசி யாருன்னா நமக்கு வேலை என்ன இருக்காங்க. அப்போ அதை அடையிறதுக்கு என்ன வழின்னா நம்முடைய முயற்சி இல்லை, அவருடைய கருணையினால் அவரே யானை ஏறுவதற்கு தானே காலையும் கையும் கொடுப்பது போல அப்படி கொடுக்கும். துதிக்கையில் தள்ளிவிடும், முழங்கால் அப்படி இறக்கி கொடுக்கும், அது மேலே இறக்கும். அந்த மாதிரி பெருமாள் நமக்காக இங்கே வந்து இறங்கி பெருமாளாக அர்ச்சாவதாரத்தில் இருக்க, அதே அர்ச்சாவதாரத்தில் ஆண்டாளும் இருந்து நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டு இருக்காங்கிறதான். அதுக்காகத்தான் ஒரு திருக்கல்யாண வைபவம். இந்த கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்பவர்கள், அதில் அனுபவிக்கிறதுக்கு பொருள் செலவு பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு சொன்னால் நீங்காத செல்வம் நிறைந்து, நீங்காத செல்வமாக இருக்கக்கூடிய ஆத்ம விவாகம். ஆத்மா எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவினாலே அவனை விடாமல் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பாராகினாலே அதை தொடர்ந்து செய்யணும். அதுவே கிடைக்கும்போது லௌகீகத்தில் திருமணமாகணும், நோய் நொடியோடு இருக்குமே, அதெல்லாம் விலை எல்லாம் கொடுப்பார். எதுக்குன்னா எப்போ நமக்கு இது தேவையோ அதை கொடுப்பார். விருப்புரினும் தொண்டர்க்கு வேண்டும் இதமல்லால் திருப்பொலிந்த மார்பன் அருள் செய்யான் நெருப்பை விடாதே குழவி விளவருந்தினாலும் தடாதே ஒழியுமோ தாய். எவ்வளவுதான் விரும்பி கேட்டாலும் நெருப்பை கொடுக்காது தாய். அதே மாதிரி நமக்கு பணம் வேணும், காசு வேணும், புகழ் வேணும், பதவி வேணும்னா இவனுக்கு கொடுத்தா அதை வச்சுக்குவானான்னு தெரியும். பஸ்மாசரனுக்கு வரம் கொடுத்து என்ன ஆனா அழிஞ்சு போனான். சிசுபாலன்கிற சீமாலிகனுக்கு என்ன நண்பன் கூட இருந்து தோளில் கை போடக்கூடிய, அவனுக்கு என்னாச்சு? கழுத்து போய் சேர்ந்தது. அதனால் நாம் ஆசைப்பட்டு வாங்கிறதெல்லாம் போயிடும். அவன் கொடுத்தது, அவன் கொடுப்பதை தடுப்பாரும் இல்லை, அவன் கொடுக்காத யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் அப்பேற்பட்ட பெருமாளுடைய திருவடி வாரத்தில் நாமெல்லாம் கூடி ஆடிப்பாடி அரங்கவோ என்றுன்னு எம்பெருமான ஆடணும், பாடணும், அரங்கவோன்னு கூவணும். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா நம்ம பிள்ளைகள் நம்மளிடத்தில் இவ்வளவு பாசமாக இருக்கேன்னு சொல்லி அம்மான்னு ஒரு தடவை 6 மாதம் குழந்தைக்கு உடம்பு முடியல, பெட்லேயே இருக்குது. டாக்டர் பார்க்குறாரு, எல்லாம் கொடுக்குறாங்க, அப்படியே இருக்குது.
ஒரே ஒரு நாள் அம்மான்னு சத்தம் போட்டால் டாக்டர் சந்தோஷப்படுவாரா, அம்மா சந்தோஷப்படுவாங்க, 2 பேரும் படுவான். நம்ம பாட்டில் வைத்தியம் பழிச்சதுன்னு அவன் சந்தோஷப்படுவான். அம்மாவுக்கு அப்பா உயிர் வந்துருச்சே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவான். அதே மாதிரி அம்மாவாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாமெல்லாம் அவனுடைய நாமத்தை சொல்லி இருக்கிறதுலேயே சுலபமான நாமமானது கோவிந்த நாமம். அந்த கோவிந்த நாமத்தை திருப்பாவையில் 3 இடத்துல சொல்கிறோம். குடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா 3 இடத்துல சொல்லி ஆனந்தப்படுறா. அதைத்தான் இப்போ நம்ம பஜனைகள்ல எல்லாம் கோவிந்தா கோபாலா கோவிந்தான்னு சொல்லி ஆனந்தப்படுறோம். ஆண்டாள் காட்டின வழி தான். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.